இங்க இன்ஸ்பெக்டர் ஒரு பக்கம் ஸ்டேஷனுக்குள்ள எல்லாரும் சத்தம் போட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே கடுப்பாயிராரு. அவருமே முதல்ல எல்லாம் வெளியில போங்க, இங்க விஜயும் இன்னொரு பக்கம் அன்பு மட்டும் தான் இருக்கணும், மற்ற எல்லாரும் வெளியில போங்க அப்படின்ற மாதிரி எல்லாரையுமே அங்கிருந்து வெளியில துரத்தி விட்டுறாரு. அதே நேரத்தில் அவங்க வெளியில வரதை பார்த்த உடனே இங்க பசுபதி ராகினியும் உள்ள வராங்க. ஆனா பசுபதி ராகினியை பார்த்துட்டு இந்த பக்கம் இன்ஸ்பெக்டருமே, நான் என்ன சொன்னேன்னு உங்களுக்கு புரியலையா? நான் என்ன சொன்னேன், இங்க பாதிக்கப்பட்ட 2 பேர் மட்டும் தான் இருக்கணும், வேற யாரும் வரக்கூடாது, நீங்க வெளியில போங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் அங்க பசுபதியும் இன்னொரு பக்கம் ராகினியும் வெளியில அமைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த இன்ஸ்பெக்டருமே இங்க 2 பேரையும் தனியாக கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாருங்க, இப்போ நீங்க பேசிட்டு இருக்கிற விஷயம் ரொம்பவே மோசமான விஷயம். ஏன்னா இது ஒரு கொலை கேஸுக்கு சமம். ஏன்னா நீங்க இப்போ விஜய் சொல்லி நீங்க செஞ்சிருந்தாலும் உங்களுக்கும் சரி பாதி தண்டனை கிடைக்கும். இப்போ விஜய் தூக்குக்கு போனார்னா நீங்களும் தூக்குக்கு போற நிலைமை ஆகும். விஜய்க்கு 10 வருஷம் கிடைக்குதுன்னா உங்களுக்கும் கண்டிப்பா 10 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைக்கும். அவ்வளோ ஈஸியாலாம் ஒன்றும் இதுல இருந்து நீங்க ஜாமீன் வாங்கிட்டுலாம் வெளியில வந்துட முடியாது. அதனால யோசிச்சுக்கங்க அப்படின்ற மாதிரி இங்க அன்பு கிட்ட போலீஸ்காரருமே சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே இந்த பக்கம் அன்புக்கு மனசு ஃபுல்லா பயமா இருக்கு. அவரும் திரு முழிக்க ஆரம்பிக்கிறாரு. இதை வச்சு இந்த பக்கம் விஜயமே புரிஞ்சுக்கிறாரு. பசுபதியோட பேச்சை கேட்டுதான் இங்க அன்பு ஆடிக்கிட்டு இருக்காருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த பக்கம் விஜயுமே, சித்தப்பா நான் சொல்றதை கேளுங்க, இந்த மாதிரி பசுபதி பேச்சை கேட்டுதான் நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு நல்லாவே தெரியும். அதே நேரம் பசுபதிக்கு இப்போ நீங்க நல்லா இருக்கிறதோ நான் நல்லா இருக்கிறதோ முக்கியம் கிடையாது. அவருக்கு முக்கியம் காவிரியோட குடும்பத்தை டார்ச்சர் பண்ணணும். அதுக்காக தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால சொல்றேன், நீங்க தயவு செஞ்சு என் பக்கம் வந்துருங்க. நான் எந்த விஷயமும் பண்ணலைங்கிறது உங்களோட உண்மையான மனசுக்கு தெரியும். நீங்க இப்போ ஏதோ ஒரு பசுபதி தர லாபமான ஒரு விஷயத்துக்காக தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அவன் எந்த அளவுக்கு லாபமான விஷயத்த தரானோ அதை விட நான் 2 மடங்கு ஜாஸ்தியாவே தருவேன். அதனால எனக்கு தேவை நீங்க உண்மையை தயவு செஞ்சு இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லுங்க. இந்த மாதிரி நீங்க போய் சொல்லி நீங்களும் மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்குள்ள போய் கடைசியில் என்னையும் தேவையில்லாம கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்ற மாதிரி இங்க விஜய் அன்பு கிட்ட ஒரு பக்கம் டீலிங் பேசிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் காவேரி வெளியே வந்த உடனே காவேரி கிட்ட வெண்ணிலா பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. என்னடி ரொம்ப பெரிய ஆள் மாதிரி நடிச்சுக்கிட்டு பேசின நேத்து, இன்னைக்கு என்னமோ விஜய் கிட்ட நான் தான் விஜயோட உண்மையான பொண்டாட்டின்னு சொல்லி பயங்கரமா ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க. நீ என்னதான் ஆர்கியூ பண்ணாலும் சரி, கண்டிப்பா நான் விஜய் அடையாம விட மாட்டேன். விஜய் எனக்கு தான் சொந்தம். அப்படி விஜய் மட்டும் எனக்கு கிடைக்கலன்னு வச்சுக்க, எனக்கு கிடைக்காத விஜய் வேற யாருக்கும் கிடைக்க விட மாட்டேன். கண்டிப்பா விஜய் நான் ஜெயிலுக்குள்ள தள்ளிடுவேன் அப்படின்ற மாதிரி இங்க வெண்ணிலா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப காவேரி ரொம்பவே கோபத்தோட, என்னடி நீ விஜயை லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருந்தேன், இப்பதான் புரியுது நீ விஜயை கண்ட்ரோல் பண்ணி உன் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு நினைக்கிற. அது தப்பான விஷயம். சொல்லப்போனா விஜய் ரொம்பவே நல்லவர். அவர் உன்னை நம்பி உனக்காக எவ்வளவு ட்ரீட்மெண்ட் பண்ணி உன்னை குணமாக்கியிருக்காரு. ஆனால் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கூட நன்றி உணர்வு இல்லாமல் நீ இப்படி அவர் மேலேயே ஒரு தேவையில்லாமல் அபாண்டமான பழியை சுமத்திக்கிட்டு இருக்க பார்த்தியா? இந்த மாதிரி மோசமான பொண்ணை நான் பார்த்ததே கிடையாது. கண்டிப்பாக இப்போ சொல்கிறேன், விஜயோட லைஃப்க்கு நீ தேவையே பட மாட்டேன். விஜய்க்கு மட்டும் கிடையாது, வேறு யாருக்குமே நீ தேவைப்பட மாட்டேன். ஏன்னா நீ அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான பொண்ணாக இருக்குது அப்படின்ற மாதிரி இங்கே காவேரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக ராகினி குறுக்க காவேரி முதல்ல நிறுத்து, வெண்ணிலாக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கியா? நாங்கள் இருக்கோம், கண்டிப்பாக நாங்கள் விஜய் கூட சேர்த்து வச்சிருவோம். எப்படியாவது விஜயை கன்வின்ஸ் பண்ணி விஜய் கூட வெண்ணிலாவை சேர்த்து வைக்கிறதா எங்க திட்டமே. உனக்கு இனிமேல் விஜய் கூட வாழ்றதுக்கு வாய்ப்பே கிடைக்காது. உன்னை வாழ வெட்டி ஆக்குறதா எங்களோட பிளானே அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ராகினி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப இதை கேட்டுட்டு இருக்க காவேரியுமே, அதுதான் எனக்கு தெரியுமே, நீ யாரு, நீ எதுக்காக விஜய்க்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, வெண்ணிலாவை ஏன் சேர்த்து வைக்க ட்ரை பண்றேன்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் நான் யோசிச்சு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சொல்லப்போனா நீ முதல்ல விஜய் மேல ஆசைப்பட்டுட்டு இருந்த, விஜய் கிடைக்கலன்னு உடனே விஜயோட தம்பி அஜயை லவ் பண்ற மாதிரி ஏமாத்தி அவனை கல்யாணம் பண்ணிட்டு அதே வீட்டுக்குள்ள உட்காந்து மறுபடியும் விஜய் அடையிறதுக்காக நீ என்னென்னமோ பிளான் பண்ண. ஆனா எதுவும் நடக்காததுனால இப்ப வேற வழி இல்லாம வெண்ணிலாவை பயன்படுத்திக்கிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி இங்க வெண்ணிலா சம்பந்தப்பட்ட விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. இது கேட்கிற வெண்ணிலாக்கு இங்க ராகினி நினைச்சு ரொம்பவே டவுட் ஆகுது. அப்ப ஏற்கனவே இவங்க விஜய் லவ் பண்ணவங்க தானா? அப்பனா என்ன விஜய் கிட்ட ஒரு பலிகடா சேர்த்து விடுற மாதிரி சேர்த்து விட்டுட்டு அதுக்கப்புறம் விஜய்கிட்ட இருந்து என்ன பிரிச்சுட்டு மறுபடியும் ஒருவேளை இவங்க சேர ட்ரை பண்றாங்களா அப்படின்ற மாதிரி இங்க வெண்ணிலா ஒரு பக்கம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இன்னொரு சைட்ல இதை கேட்டுட்டு இருக்க ராகினி ரொம்பவே கடுப்பாயிட்டு, ஆமாண்டி நீ சொல்றதெல்லாம் சரிதான், எனக்கு தேவை விஜயோட நீ வாழக்கூடாது, உனக்கு பதில் யார் வாழ்ந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நீ பேசின பேச்சுக்காக விஜயை மிஸ் பண்ணி நீ ரொம்பவே கஷ்டப்படுவடி அப்படின்ற மாதிரி இங்கே ராகினி காவேரியை பார்த்து சாபம் விட்டுட்டு இருக்காங்க. அப்போ அதே நேரம் பக்கத்தில் இருக்க பசுபதியுமே, ஏம்மா காவேரி, ஆமாம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை கேட்கணும். உங்கள் அம்மா அன்னைக்கு சொன்னாங்க இந்த மாதிரி நான் மறுபடியும் என் பொண்ணை ஒரு மோசமான இடத்துக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்லி என்கிட்ட சத்தம் போட்டுட்டு இருந்தாங்களே, இப்போ எப்படி நீ உங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு வந்தியா சொல்லாமல் வந்தியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ இதை கேட்ட காவேரியுமே, இங்கே பாருங்க, நீங்கள் இந்த மாதிரி எங்களை அவமானப்படுத்துகிற மாதிரி பேச்சால எங்கள் அம்மாவை கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் அவங்க கஷ்டப்பட்டு என்னை விலைக்கு வைக்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு மட்டும் நீங்கள் பண்ணுற விஷயம் ரொம்ப ஓப்பனாக தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வண்டவாளம் எல்லாம் தண்டவாளம் ஏறிடும். சொல்லப்போனால் அவங்களே நேரில் என்னையும் விஜயம் சேர்த்து வச்சுருவாங்க அப்படின்ற மாதிரி இங்கே பசுபதி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பசுபதியுமே அடுத்த நிமிஷமே, சரி ஓகே உங்கள் அம்மாவுக்கு எதுக்கும் தெரியப்படுத்தி பார்ப்போம், அவங்களுக்கு நீ சொல்கிற விஷயம் புரியுதா இல்லை நான் சொல்கிற விஷயம் புரியுதான்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க உடனே இந்த பக்கம் சாரதாவுக்கு கால் பண்ணிடுறாங்க. சாரதாவும் கால் எடுத்துட்டு யார் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, வேற யாரு பசுபதி தான்
அப்படின்னு இந்த பக்கம் பசுபதி சொல்கிறாங்க. பசுபதியோட வாய்ஸை கேட்டோன்னே இந்த பக்கம் சாரதாக்கு செம்ம காண்டாகுது. அப்போ பசுபதி இருந்துக்கிட்டு, இங்கே பாரு, நீ ரொம்பவே நல்லவ, சொல்லப்போனால் மானஸ்தை, அது இல்லாமல் மான மரியாதை எல்லாமே உனக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் ஏன் உன் பொண்ணுக்கு இந்த விஷயத்தெல்லாம் நீ சொல்லி கொடுத்து வளர்க்கலை? அவள் எதுக்காக விஜயை தேடி போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கா? விஜய் எப்படியாவது வெளியில் கொண்டு வரணுங்கிறதுக்காக அவளும் என்கிட்ட ரொம்பவே போராடிக்கிட்டு இருக்காளே, எதுக்காக? சொல்லப்போனால் நீ எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? மறுபடியும் சொத்துக்காக மறுபடியும் விஜயை பிடிக்கணும்னு நினச்சிட்டிங்களா? அப்படின்ற மாதிரி இங்கே சாரதா கிட்ட பசுபதி பயங்கரமாக கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இது கேட்டுட்டு இருக்க சாரதாக்கு செம்ம காண்டாகுது. அவங்களும் டக்குன்னு காலை கட் பண்ணிட்டு வேக வேகமாக குமரன்ட்ட, மாப்பிள்ள நீங்கள் வாங்க, நான் முதல்ல வந்து ஸ்டேஷன் போய் ஆகணும், அங்கே போனால் தான் எல்லாமே சரியாகும் அப்படின்ற மாதிரி வேக வேகமாக குமரனை கூட்டிகிட்டு அங்கேருந்து இங்கே ஸ்டேஷனுக்கு கிளம்பி வராங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது காவேரி தனியால் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஆப்போசிட்டில் பசுபதி, ராகினி, இன்னொரு பக்கம் வெண்ணிலாவோட மாமான்னு சொல்லி எல்லாருமே இங்கே காவேரிக்கு ஆப்போசிட்டாக நிற்கிறாங்க. அப்போ அங்கே வந்து சாரதாவுமே இங்கே காவேரியோட கன்னத்தில் பலார்னு ஒரு அற வச்சுட்டு, ஏண்டி எஜிமிஷனில் இருக்கேன்னு என்கிட்ட சொல்லிட்டு இங்கே என்னடி பண்ணுற, இங்கே என்ன உனக்கு வேலை, முதல்ல வா அப்படின்ற மாதிரியும் இங்கே காவேரியோட கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் காவேரியுமே, அம்மா நான் சொல்கிறது தயவு செஞ்சு கேளுமா, இப்போ நான் பேசுகிறத நீ கேட்காம விட்டேன்னா பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவோம், தயவு செஞ்சு நான் சொல்கிறது கேளு, நான் இங்கே தான் இருந்தாகணும், விஜய் கூட நான் இருந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக அடம்பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் சாரதா இந்த விஷயத்தை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம காவேரியோட கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க. அப்போ காவேரி ஒரு நிமிஷம் அவங்களோட கையை உதறி விட்டுட்டு, நான் சொல்கிறத கேளுமா, நான் பேசுகிறத முதல்ல தெளிவாக கேட்டுக்க அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிட்டு தன்னோட கையை வயிற்று மேலே வைக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க சாரதாக்கு ஒன்றுமே புரியல, இவ எதுக்கு வயிற்று மேலே கை வைக்கிறா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்போ தான் கரெக்டாக இங்கே காவேரி எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அம்மா தயவு செஞ்சு நான் சொல்கிறது கேளு, இதுக்கு மேலே என்னால் விஜயை விட்டுட்டு வாழ முடியாது, ஏன்னா விஜயோட வாரிசு என் வயிற்றில் வளர்ந்துக்கிட்டு இருக்குமா, இப்போ நான் விஜயை தனியாக விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னா நான் மட்டும் அனாதையாக இருக்க மாட்டேன், அந்த என் வயிற்றில் இருக்க குழந்தைய அனாதை ஆகிடுமா அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்பவே சென்டிமெண்ட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்டவுடனே இந்த பக்கம் சாரதாக்கு தூக்கி வாரி போடுது. சொல்லப்போனால் காவேரி இங்கே விஜயால கர்ப்பமாக இருக்கா அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அப்படியே மிரண்டு போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் இங்கே பசுபதி ஒரு பக்கம், என்னாச்சு மறுபடியும் காவேரி அவங்க அம்மாவை மதிக்காமல் அவமானப்படுத்துகிற போல இருக்கே, சரி இரு அங்கே போய் நம்ம இன்னும் கொஞ்சம் ஏற்றி விட்டு வருவோம், அப்போ தான் சாரதா காவேரி இங்கேருந்து கூட்டிகிட்டு போவா, நம்ம வேலைக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைடு சாரதா உசுப்பேத்த வராங்க. ஆனால் அவங்க இந்த பக்கம் வந்து நிற்கிறதுக்குள்ளே சாரதா வேக வேகமாக காவேரியோட கையை பிடிச்சிட்டு ஸ்டேஷன் வாசலில் போய் உட்காந்துடுறாங்க. இதை பார்த்துட்டு இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னாச்சு அப்படி காவேரி என்ன தான் பேசி இந்த பக்கம் சாரதாவோட மனசை மாற்றினா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் உள்ளே இருக்கிற விஜயுமே ஒரு வழியாக அன்புக்கிட்ட எப்படியோ பேசி கன்வின்ஸ் பண்ணிடுறாரு. உங்களுக்கு தேவை சொத்து தானே, பணம் தானே, அதை நான் உங்கள் பேருக்கே எழுதி வைக்கிறேன், தயவு செஞ்சு இந்த பிரச்சனையிலேருந்து என்னை வெளியில் கொண்டு வாங்க, இப்படி பொய் சொல்லி என்னை மாட்டி வச்சிடாதீங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் அன்பை கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. அப்போ போலீஸ்காரங்களும் அன்பு கொடுக்குற வாக்குமூலம் எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டு விஜய் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை, சொல்லப்போனால் இந்த பசுபதி ராகினி தான் இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம், அவங்க தான் எல்லாத்தையும் தூண்டி விட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க மேலே ஒரு கம்ப்ளைண்ட்டை போட்டு இங்கே எஃப்ஐஆர் காப்பியும் ரிஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் விஜயுமே ரொம்ப கேஷுவலாக இங்கே கெத்தா வெளியில் நடந்து வராரு. விஜய்க்கு பின்னாடி அன்பும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க பசுபதிக்கும் ராகினிக்கும் என்னன்னு புரியல. அவங்களும் வந்து வேக வேகமாக ஓடி போயிட்டு அன்பு கிட்ட, அன்பு என்னாச்சு, நீ நினச்சதை முடிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் அன்பு பசுபதியோட கையை தட்டி விட்டுட்டு, ஏய் போயா, இனிமேல் நான் எப்படி இருக்கணுமோ அப்படி நான் தெளிவாக இருந்துக்குவேன், என்னை மாட்டி விட்டு நீ வந்து குளிர் காயணும்னு நினைக்காத அப்படின்ற மாதிரி இங்கே பசுபதிக்கு ரிப்பீட் கொடுத்துட்டு அவரும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இங்கே வெளியில் வந்த விஜயுமே வேக வேகமாக ஓடி போயிட்டு காவேரி ஹக் பண்ணுறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு காவேரிக்கு செம சந்தோஷம், அப்பா ஒரு வழியாக விஜய் எல்லா பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துட்டாருன்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இதை பார்த்துட்டு இருக்க காவேரியுமே, தம்பி நீங்கள் முதல்ல எங்கள் வீட்டுக்கு வாங்க, உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்ற மாதிரி இங்கே விஜயை அவங்க வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. சொல்லப்போனால் சாரதா இங்கே வீட்டுக்கு கூப்பிட்டு விஜய் கிட்ட என்ன பேச போறாங்க, மறுபடியும் இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்க போறாங்களா, இல்லை என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வரப்போற எபிசோட்ல நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் கைஸ்.